ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ், அதாவது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் காட்ட போகிறோம். லெமன் ரைஸ், புளியோதரை, இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸில் இதுவும் ஒன்று. இதுவும் வேகமாக சமைக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கூட சொல்லலாம். நிறைய பேர் லெமன் ரைஸ், புளியோதரை இதெல்லாம் சாப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு டேஸ்ட்டில் நல்ல ஒரு ரைஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சுட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை இல்லை அதை நல்லா போட்டு வதக்கிட்டு 2 மிளகாய் எடுத்தால் போதும். அது நல்லா 2 கீரி போடுங்க. அப்புறம் ஒரு 4 வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம பண்ண போகிறது டொமேட்டோ ரைஸ் இல்லையா, அதனால் இது வதங்குற டைமில் ஒரு 4-5 டொமேட்டோ வந்து நல்லா சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த டொமேட்டோவை இப்போ நம்ம உள்ளே போடுறோம். போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து கொஞ்சம் அரை வேக்காடு இல்லை 3/4 வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து அரிசி போட்டு வேக வைக்கிறதுனால அப்போ நல்லா வெந்துடும். ஸோ இது ஒரு அரை வேக்காடு 3/4 வெந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற அரிசி இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதில் போடுறது வந்து எங்களோட 2 கப் அரிசி போடுறோம். எங்கள் அரிசி எவ்வளோ நேரம் வேகும், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ விசிலில் வேகும்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்து எவ்வளோ நேரம் வேகுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை வந்து குக்கரில் வேக வச்சுக்கணும். எங்கள் அரிசி வந்து 4.5 கப்பு தண்ணியில் 3 விசிலில் வெந்துடும். அதனால் நாங்கள் 4.5 கப் தண்ணியும் 3 விசிலும் விட்டு இந்த டொமேட்டோ ரைஸை வந்து நாங்கள் சமைச்சிருக்கோம். உங்கள் ரைஸ் எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் விசிலும் விட்டுக்கோங்க. அப்புறம் 3 விசில் விட்டுட்டு என்னடா வேகலை அப்படின்னு எங்களுக்கு திட்டாதீங்க. இது வந்து அரிசிக்கு எப்படியோ அப்படிதான். ஸோ இப்போது நம்மளோட டொமேட்டோ ரைஸ் ரெடி. என்ன வியூவர்ஸ், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சமைச்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள்.